Hello viewers, welcome to Ridhegourd Tamil Kitchen. Ridhegourd Tamil Kitchen la இன்னைக்கு சூப்பரான peerkangai பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். peerkangai வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாணல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். கடுகு வந்து 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புல நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் வந்து சின்ன வெங்காயம் உளிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லனா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்துக்கு ஏத்த மாதிரி 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா காய் சேர்த்துக்கலாம். peerkangai வந்து தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. peerkangaiலே வந்து தண்ணி விடும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காம இதில் இருக்க ஆயிலே நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டோமா டேஸ்ட் வந்து மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயில இருக்க தண்ணி விட்டு நல்லா காய் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம். இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனா போதும். இதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகட்டும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுறேன். தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்டான peerkangai பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Ridhegourd தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.